ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வர்ஷாஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச பீஸாவை நம்ம எப்படி வீட்டிலையே ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ப்ரௌன் ப்ரெட் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி பீஸா பண்ணுறதுக்காக. ஸோ அந்த 4 கார்னர்ஸையும் நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு பீஸாவுக்கு தேவையானது ஒரு சிம்பிளான ஒரு 4 ஐட்டம் தான். இப்போ மஷ்ரூம் பீஸானா மஷ்ரூம் வேணும், பன்னீர்னா பன்னீர். நான் இன்றைக்கி என் பசங்களுக்கு எப்பவுமே ஸ்வீட் கார்ன் பீஸா தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ டாமினோஸில் கூட அவங்க கோல்டன்ஸ் கார்ன் பீஸா தான் அவங்க எப்போவுமே சாப்பிடுவாங்களே. ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அது மேலே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பீஸாவுக்கு இந்த ஒரிகானோ இந்த சீசனிங் பண்ணுவோம்ல, அதை லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பீஸா மசாலா பெரிய பெரிய மசாலா இருக்கும்ல, அதையுமே லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாயில்டு ஸ்வீட் கார்ன் இருக்கும். ஸோ அந்த ஸ்வீட் கார்னை சைட் பை சைடு நான் பாயில் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சீஸ் எடுத்துக்கிறேன். நான் மில்கி மிஸ்ட்லேருந்து சீஸ் எடுத்துருக்கேன். அந்த சீஸ் இந்த மாதிரி ஸ்லைஸாக கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு ப்ரெட்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அது ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதுக்கு மேலே நான் இந்த ஸ்வீட் கார்னை நான் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ஸோ நீங்கள் இப்போ பன்னீர் பீஸா பண்ணுறீங்க, இல்லைனா நீங்கள் மஷ்ரூம் பீஸா பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை முன்னாடியே பட்டரில் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு பட்டரில் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஸ்வீட் கார்னுன்றதுனால நம்மளுக்கு அது தேவையில்லை, அது பாயில் ஆனால் மட்டும் போதும். லைட்டாக உப்பு போட்டு பாயில் பண்ணிக்கோங்க. ஸோ அது மேலே நல்லா அது ஒட்டுற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா, அது மேலே எந்த அளவுக்கு வேணுமோ ஸ்வீட் கார்னு அந்த அளவுக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இதில் நம்ம சீஸு அண்டு ஸ்வீட் கார்னு, ப்ரௌன் ப்ரெட்டு, இந்த அரிகானோ அதுதான் யூஸ் பண்ணுறதுனால ரொம்பலாம் உங்களுக்கு பசங்களுக்கு அன்ஹெல்த்தியாலாம் இருக்காது, ஹெல்த்தியாக தான் இருக்குமே. ஸோ ஈவினிங் டைம்லோ இல்லை ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் டைமுக்கோ நம்ம இது செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்களுக்கு ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும். அட் த சேம் டைம்ஸ் அவங்களுமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்மளுமே ஹோம்மேடாக நம்ம பண்ணி கொடுத்தோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபைடும் இருக்கும். அதுக்கு மேலே திருப்பியுமே நான் இந்த ஒரிகானோ சில்லி ஃப்ளெக்ஸ்லாம் லைட்டுக்காக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ பசங்க எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களோ, காரம்லாம் எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. நான் என் பாப்பாவுக்கு பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாகவே பண்ணிக்கிட்டேன். ஆனால் அபிகுட்டாக்கு பண்ணும்போது ரொம்ப லைட்டாக சட்டிலாக பண்ணேன். ஸோ அதை நல்லா அப்படி மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு சூப்பராக வரும். இந்த மாதிரி பீஸா ஸ்டைலில் டேஸ்ட்டுமே உங்களுக்கு பீஸாவோட டேஸ்ட் தான் இருக்குமே. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸு, லன்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்லாம் தெரியணும்னா என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.